வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 10th 12th படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th 12th தான். அல்லது நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க, அல்லது டிப்ளமோ அல்லது ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு, சமையலர், அதே மாதிரி உதவியாளர், இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 50% மார்க்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் வந்து ஃபுல் நேம் எழுதிக்கங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் வந்து எழுதிக்கங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஃபாதர் நேம், அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுடைய ஹவுஸ் நேம், போஸ்ட் ஆஃபீஸ் நேம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த டிஸ்ட்ரிக் நேம், அதே மாதிரி ஸ்டேட் என்ன, பின்கோடு, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி பர்மனெண்ட் அட்ரஸும் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன். ஸோ நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்களா, 12th அல்லது கிராஜுவேஷன் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஸ்கூல், அதே மாதிரி என்ன போர்டு, எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத வந்து எழுதிக்கங்க. அதே மாதிரி 12th படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் எழுதிக்கங்க. டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா டிகிரி வந்து கீழே எழுதிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக பார்த்து எழுதிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜென்டர், உங்களுடைய கேட்டகரி, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டிசபிலிட்டிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேஷன்ஸ் வந்து உங்களுடைய பிளேசஸ் வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது எந்த பிளேஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் அண்ட் தேர்ட் சாய்ஸ் வந்து கரெக்டாக எழுதிக்கங்க. ஸோ இதை வந்து சைன் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கு அப்படிங்கிற கேட்டகரியில், அதாவது சமையலர், இதுக்கு வந்து 19,900 ப்ளஸ் அலௌன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது சிவிலியன் கேட்ரிங் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கும் வந்து மேல் கேண்டிடேட் மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது எல்டிசி. ஸோ இதுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கும் வந்து சேம் சேலரி தான், உங்களுக்கு கிட்டத்தட்ட 22,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். அடுத்தது ட்ரேட்ஸ்மேன் மேட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான வேக்கண்ட் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 109 போஸ்டிங் இந்த கேட்டகரியில் ட்ரேட்ஸ்மேனுக்கு வரைக்கும் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்தது டின் ஸ்மித்து, பார்பர், ஸோ இது மாதிரியான ஒர்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏசி சென்ட்ரல் நார்த்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு சில சிவிலியன், மோட்டார் டிரைவரு, ஸோ அதே மாதிரி கிளீனரு, வெஹிக்கிள் மெக்கானிக்கு, பெயிண்டரு, ஸோ இது மாதிரியான கேட்டகரி, அதே மாதிரி கார்பெண்டரு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபயர்மேனு, ஃபயர் இன்ஜின் டிரைவர், ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டல் பொறுத்த வரைக்கும் 236 போஸ்டிங் வந்து கிராண்ட் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ போஸ்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வந்து சவுத்து தனியாக, நார்த்து தனியாக, இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சென்டர்ஸ் எது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஓகேங்களா? ஸோ 10th தான் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா குக்குக்கு வந்து உங்களுடைய எலிஜிபிளாக வந்து சொல்லியிருக்காங்க. சிவிலியன் இதுக்கும் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அல்லது டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே. 10th பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்டிசி 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்பருக்கு வந்து நீங்கள் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் வந்து ட்ரேட் முடிச்சிருக்கணும், அதாவது ஐடிஐ வந்து படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டர், இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. கார்மெண்டருக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போதுமானது. எம்டிஎஸ், ஸோ இதுக்கு வந்து 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தான். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவரு, அதே மாதிரி ஃபயர் இன்ஜின் டிரைவரு, ஃபயர்மேனு, ட்ரேட்ஸ்மேனு, ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் கிளீனரு, அதே மாதிரி வெஹிக்கிள் மெக்கானிக்கு, ஃபயர் இன்ஜின் டிரைவர், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 10th இது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளீனர் எல்லாத்துக்குமே வந்து 10th தான் வந்து குவாலிஃபிகேஷனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 22,000 இது மாதிரிலாம் சேலரி வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணி 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிலபஸையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் வந்து இதிலே வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 50% அல்லது 60% இருந்துச்சு அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்க்கான அதாவது பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதையும் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து உங்களுடைய பிளேசஸ் நீங்கள் வந்து எதை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் வந்து இதை வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. தென் இதிலேயே கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் கிட்டத்தட்ட ஒரு 18ஆம் பக்கம் இது மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து இதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.